ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு எர்டிகா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு, அதாவது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கூட இல்லை, 3 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு பட்ஜெட்டில் இந்த எர்டிகாவை கொடுக்க போகிறோம். இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஒரு தரமான எர்டிகா டீசல் வண்டி. இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அங்கே இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியில் ஸ்க்ராட்ச், டென்ட்டு, ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்ஜினுமே 100% பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், வண்டியோட சைடு லுக்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத. டயர் எல்லாமே ஒரு 50% அந்த மாதிரி இருக்கும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம். பேக் சைடுமே அந்த மாதிரி தான் ரொம்ப நீட்டாக இருக்குது. நமக்கு பெரிய லெவலில் டென்ட்டு கிடையாது, ஸ்க்ராட்ச் கிடையாது. ஸ்க்ராட்ச் சுத்தமாகவே கிடையாது. பாருங்கள், அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியரும் செம தெளிவாக க்ளீனாக இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே பேக் சைட் சீட் பார்த்துடலாம். பேக் சைட் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப நீட்டாகவே இருக்குது. தேர்ட் ரோ சீட்டு இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், டோர் பேடு, டாப்பு எல்லாமே நீட்டாக இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 எர்டிகா சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இப்போ வரைக்கும் சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. இது வந்து ஒரு டீசல் வண்டி. 7 சீட்டர்லேயே ஒரு 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா எர்டிகா தான். அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நிறையா பேர் வந்து செகண்ட் ஹேண்டில் தேடிட்டு இருக்க வண்டியும் எர்டிகா தான். இது வந்து ஒரு கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து நம்ம ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2,58,000 ரூபா மட்டும்தான் கேட்குறோம். இது ஃபிக்ஸட் இல்லை, இதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் கார் நிறையவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.